வணக்கம். வெல்கம் டூ அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னாக்கா, இந்த அஸ்பாரகஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுல ஃபைபர் கன்டென்ட் நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து விட்டமின் ஏ இருக்கு. இந்த ரெசிபி எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுதான் அஸ்பாரகஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெம் மாரி தான் இருக்கும். இது வந்து மேல வந்து பூ மாதிரி இருக்கும். நம்ம கீழ வந்து அந்த தண்டு பகுதியில கொஞ்சத்தையும், அதுக்கப்புறம் மேல அது பூ மாதிரி இருக்கு இல்லையா? அதையும் வந்து கட் பண்ணி எடுக்க போறோம். இதுல கீழ் பகுதி பார்த்தீங்க அப்டின்னாக்கா, கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அந்த பகுதிய மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இல்ல எல்லாமே நல்லா சாஃப்ட்டா இருக்கு அப்டின்னாக்கா, நீங்க கட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த மாரி வந்து எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மேல பூ மாதிரி இருக்கு இல்லையா? அதையுமே கட் பண்ணி எடுத்துறலாம். சிலர் வந்து அத அப்டியே யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து யூஸ் பண்றதில்ல. பாருங்க எல்லாத்தையும் இப்டி கட் பண்ணி எடுத்தாச்சு. இத நல்லா வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பேன் எடுத்துட்டு, தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த அஸ்பாரகஸ் வந்து நல்லா மூழ்குற அளவு இருக்கணும் இந்த தண்ணி. இப்ப கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த அஸ்பாரகஸ இதோட சேர்த்துறலாம். இத வந்து நீங்க சேர்த்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் தான் வந்து வேக வைக்கணும். அதுக்கு மேல வேக வச்சீங்க அப்டின்னாக்கா, இது ஏற்கனவே தண்டு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப தண்ணியா ஆயிரும். டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. கரெக்ட்டா 2 நிமிஷம் வந்து இத வந்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இத சேர்த்துட்டு, அத அப்படியே எடுத்துறலாம். இத வந்து நம்ம தனியா வச்சிரலாம். இத வந்து நம்ம வந்து திரும்பவும் வந்து லைட்டா வந்து ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நெறைய சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெய் சேர்த்துட்டு, இப்ப அந்த அஸ்பாரகஸ் வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா? அத வந்து இதோட சேர்த்துறலாம். இத சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து லைட்டா வந்து வதக்கி விட்டா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்ம அத வந்து வேக வச்சு எடுத்திருக்கோம். நம்ம ஓவர் குக் பண்ணோம் அப்டின்னா, அந்த டேஸ்ட் வந்து மாறிரும். நல்லா இருக்காது. அதனால வந்து நீங்க கரெக்ட்டா வந்து இத வந்து குக் பண்ணணும். ஒரு 1 நிமிஷம் வந்து இந்த பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா லைட்டா வந்து வதக்கி, ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இத அப்டியே வேக வச்சுருங்க. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, நம்ம வந்து பூண்டு இருக்கு இல்லையா? அத வந்து ஒரு 2 பூண்ட வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன். அதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துக்கிறலாம். நீங்க வந்து மிளகு வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் மிளகுலாம் சேர்க்கிறது கிடையாது. மிளகு சேர்த்தாக்கா இன்னுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் பூண்டு மட்டும் தான் வந்து மோஸ்ட்லி வந்து சேர்ப்பேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு வந்து இத வதக்கி விட்டா போதும். இதுக்கு வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். லைட்டா வந்து இத மிக்ஸ் பண்ணிட்டு, இத வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழ இறக்கிர்லாம். பாருங்க சூப்பரான அஸ்பாரகஸ் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனா கொஞ்சம் கவனமா செய்யணும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்டின்னா கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.